Exercise 2.1 அதில் சம்ஸ் பார்த்தோம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம், பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம்ஸ். ஏரியா ஆஃப் பேரலோகிராம்ங்கிற நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு பார்த்தோம். பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம் என்னது சம் ஆஃப் லென்த் ஆஃப் த 4 சைட்ஸ் ஆட் பண்ணி அதோட வேல்யூஸ் வச்சு சம்ஸ் பார்த்தோம். அதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து 2.1 எக்ஸசைஸ். இதில் 6th கொஸ்டின் பாருங்கள். த பெரிமீட்டர் ஆஃப் எ பேரலோகிராம் whose adjacent sides are 6 cm and 5 cm. ரெண்டு adjacent sides கொடுத்துட்டாங்க, 6 cm 5 cm கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 12 cm, செகண்ட் ஒன் வந்து 10 cm, தேர்ட் ஒன் வந்து 24 cm, ஃபோர்த் ஒன் வந்து 22 cm கொடுத்துட்டாங்க. இப்போ பேரலோகிராம்ங்கிற நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2 adjacent sides 6 பைனா அனதர் adjacent sides நமக்கு என்னவாக தான் இருக்கணும், 6ம் 5மாக தான் இருக்கணும். அதனால் பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம் தான் கேட்குறாங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு சம் ஆஃப் லென்த் ஆஃப் த 4 சைட்ஸு. இப்போ 2 டைம்ஸ் எழுதிடணும். 6 + 5 + 6 + 5 2 டைம்ஸ் எழுதியாச்சு. 6 + 6 என்ன வந்துடும், 12 வந்துடும். 5 + 5 10. அப்போ 12 + 10 என்ன வந்துடும், 22 வந்துடும். அப்போ ஆப்ஷன் 4th ஒன் தான் நமக்கு அது கரெக்ட், 22 cm நம்ம சொல்லிடலாம். அதுக்கடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஏரியா ஆஃப் பேரலோகிராம் whose பேஸ் வந்து 10 மீட்டர் அண்ட் ஹைட் வந்து 7 மீட்டர். பேஸ் 10 மீட்டர், ஹைட் வந்து 7 மீட்டர் ஏரியா கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் 70 ஸ்கொயர் மீட்டர், செகண்ட் ஒன் 35 ஸ்கொயர் மீட்டர், தேர்ட் ஒன் வந்து 7 ஸ்கொயர் மீட்டர், ஃபோர்த் ஒன் வந்து 10 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியாக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும். பேஸ் இன்ட்டு ஹைட்டு, அப்போ 10 × 7, அப்போ 10 7 சார் 70 ஸ்கொயர் மீட்டர் வந்துடும். அப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன் தான் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கரெக்டுங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதுக்கடுத்து 8th ஒன் பாருங்கள். த பேஸ் ஆஃப் த பேரலோகிராம் வித் ஏரியா வந்து 52 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். பேஸ் கேட்குறாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 48 சென்டிமீட்டர், செகண்ட் ஒன் 104 சென்டிமீட்டர், தேர்ட் ஒன் 13 சென்டிமீட்டர், ஃபோர்த் ஒன் வந்து 26 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா பேரலோகிராம் ஈக்குவல் டு 52 ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டாச்சு. இப்போ பேஸு கேட்குறாங்க, பி இன்ட்டு ஹைட்ஸ் ஃபார்முலா எழுதிட்டோம், ஈக்குவல் டு 52. அப்போ பி அப்படியே வச்சுக்கிறோம், ஹைட்ஸுக்கு பதிலாக 4ங்கிற வேல்யூஸ் எழுதிட்டு 52 போட்டாச்சு. இப்போ பி தான் நமக்கு தேவை. பி அப்படியே வச்சுட்டு 4 அப்படியே டிவிஷன் கொண்டு வரும். 1 4 4, 13 4 52 வந்துடும். அப்போ பி ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். ஆப்ஷன் தேர்ட் ஒன் தான் நமக்கு என்னது கரெக்ட் ஆன்சருங்கிறனால அதை நம்ம சொல்லிடலாம். இப்போ 9th ஒன் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் டு த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஃப் த பேஸ் இஸ் இன்க்ரீஸ்டு 2 டைம்ஸ் அண்ட் த ஹைட் இஸ் ஹாஃப்டு. அதாவது ஒரு பேரலோகிராமோட பேஸ் வந்து இன்க்ரீஸிங் ஆகுது சொல்கிறாங்க, ஹைட் வந்து ஹாஃப் ஆகிடுது. அப்போ அந்த பேரலோகிராம் ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்க மாதிரி, டிக்ரீஸ் டு ஹாஃப் ஃபஸ்ட் ஒன்று, ரிமைன்ஸ் த சேமு, இன்க்ரீஸ் பை 2 டைம்ஸு நன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம், நார்மலாக உள்ள ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்ன சொல்லிடலாம், பி இன்ட்டு ஹைட்ஸுங்கிற சொல்லிடலாம். இப்போ நியூ பேஸுனால 2 டைம்ஸ்னால 2 × ஓல்டு பேஸு, நியூ ஹைட்னால ஆஃப்ங்களாம் 1/2 × ஓல்டு ஹைட்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் நியூ பேரலோகிராமுக்கு வந்து என்ன வந்துடும், நியூ பேஸ் இன்ட்டு நியூ ஹைட்டு. அப்போ 2 × ஓல்டு பேஸு 1/2 × ஓல்டு ஹைட்டு. 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஓல்டு பேஸு ஓல்டு ஹைட்டு. அப்போ பியும் ஹைட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பி ஹைட்ஸுங்கிறது ஓல்டு ஏரியாவாக தான் இருக்கும். அப்போ ஓல்டு ஏரியாங்கிறதும் சேம் தான். அப்போ அதனால் என்னவாகுது, சேஞ்சஸ் ஆகாது, ரிமைன்ஸ் த சேம்ங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதுக்கடுத்து 10th ஒன் பாருங்கள். இன் ஏ பேரலோகிராம் த பேஸ் இஸ் 3 டைம்ஸ் இட்ஸ் ஹைட். பேஸ் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் த ஹைட்னு சொல்லிட்டாங்க. இப் த ஹைட் 8 சென்டிமீட்டர் தென் த ஏரியா இஸ் கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் இருந்தால் ஏரியா என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 64 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 72 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேஸ் வந்து த்ரைஸ் த ஹைட்ஸு. அப்போ ஹைட்டுங்கிறனா 3 × ஹைட்ஸு. அப்போ 3 × 8. அப்போ ஹைட்டு வந்து என்னது 8 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் நமக்கு ஃபார்முலா தெரியும், பி இன்ட்டு ஹைட்ஸு. அப்போ 3 × 8 × 8, 8 8s 64, 64 × 3 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம், பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் 2.1 வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அடுத்த டாபிக் நம்ம பார்க்க வர்றது 2.3 ரோம்பஸ். ரோம்பஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கொயரோட ஷேப் தான் கொஞ்சம் அது வந்து பேரலாக இருக்கும். ஸ்கொயருங்கிற நமக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவல், அதே மாதிரி தான் ரோம்பஸ்க்கும் ஆல் சைட்ஸ் ஈக்குவல், கொஞ்சம் பேரலாக இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்து செகண்ட் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஃபஸ்ட்டு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், செகண்ட் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். அடுத்து பாருங்கள், டயகனல்ஸ் டிவைட் த ரோம்பஸ்
இன்ட்டு 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் த ஈக்குவல் ஏரியா. டயகனல்ஸ் கட் பண்ணுறது வந்து ரோம்பஸ் என்னவாயிரும் 4 ஈக்குவல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிரும். அதோட ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து டயகனல் பைசெக்ட்ஸ் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். டயகனல் பைசெக்ட்ஸ் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். இது வந்து நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். டயகனல்ஸுங்கிறது இதுதான். இந்த ஆப்போசிட் சைடை வந்து நம்ம என்ன செஞ்சிடும் சேமாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அப்போ 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பேசி 4 ஆங்கிள்ஸ் நமக்கு கொண்டு வருவோம். அது எல்லாமே 90 டிகிரியாக இருக்கும். அப்போ 4 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கிது. அது எல்லாமே ஈக்குவல் ஏரியாவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸசைஸ் முன்னாடி அந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபார்முலாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரோம்பஸ்க்கு 2 ஃபார்முலா சொல்கிறாங்க. 2 ஃபார்முலாஸ்னால் ரெண்டுமே ஏரியாக்குரிய ஃபார்முலா தான். ஒன்லி ஏரியா தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 2.3.1 ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இப் பேஸ் அண்டு ஹைட் ஆர் கிவன். பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னு பார்க்க போகிறோம். பிங்கிறது பேஸு, ஹைச்சுங்கிறது ஹைட்டு. அப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட்டு. பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சர் தான் நமக்கு ஏரியா. பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தா அது வந்து ஃபார்முலா. அடுத்து 2.3.2 பார்க்க போகிறோம். 2.3.2 என்னென்னா ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இப் த டயகனல்ஸ் ஆர் கிவன். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இப் த டயகனல்ஸ் ஆர் கிவன். அதாவது ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் டயகனல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா D1 D2 ஏபிசிங்கிற ஒரு ரோம்பஸ் D1 D2ங்கிற டயகனல்ஸாக எடுத்துக்கிட்டோம். அப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ்க்குரிய ஃபார்முலா நமக்கு என்ன வந்துடும் 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸு. அப்போ ரோம்பஸ்க்கு ஏரியாவுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. இந்த 2 ஃபார்முலாவுக்கு பேஸும் ஹைட்டு கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் ரோம்பஸ் வந்து பேஸ் இன்ட்டு ஹைட்டு. டயகனல்ஸ் கொடுத்துருந்தா செகண்ட் ஃபார்முலா ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2ங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம் ஏரியாங்கிறது நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள் எக்ஸசைஸ் 2.2 ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரோம்பஸ் PQRS ஷோன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். டயக்ராம் கொடுத்துட்டாங்க PQRSங்கிற ரோம்பஸு, அதோட ஏரியா கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் பாருங்கள் ஒரு PQRSங்கிற ரோம்பஸ் இருக்குது. டயகனல்ஸ் கொடுத்துட்டாங்க 8 cm 16 cmங்கிறது. அப்போ டயகனல்ஸ் நம்ம D1 ஈக்குவல் டு 8 cm D2 ஈக்குவல் டு 16 cm. அப்போ டயகனல் கொடுத்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியணும். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. அப்போ டயகனல்ஸ் வச்சு உள்ள செகண்ட் ஃபார்முலா பார்த்தோம்னா அதை பார்க்க போகிறோம். 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. 1/2 அப்படி எழுதிடலாம். D1ங்கிறது 8 cm, அடுத்து D2ங்கிறது 16 cm. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா 2ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ 1 2 சார் 2, 8 2 சார் 16. ரிமைனிங் என்ன இருக்கும் 8 இன்ட்டு 8 மட்டும் இருக்கும். 8 8 சார் 64 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறத நம்ம சொல்லிடலாம். இது ஃபஸ்ட் ஒன்றில் செகண்ட் பாருங்கள். அதே தான் PQRSன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. B வந்து 15 cm, ஹைட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 11 cm. பேஸ் வந்து 15 cm, ஹைட் வந்து 11 cm. அப்போ பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ஃபார்முலா நம்ம எழுதணும். B இன்ட்டு ஹைட்ஸுங்கிற ஃபார்முலா. பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் B இன்ட்டு ஹைட்ஸு ஸ்கொயர் யூனிட்ஸு. அப்போ பேஸ் வந்து 15, ஹைட்ஸ் வந்து 11. அப்போ 11 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணும். 15 11 1 5 சார் 5, 1 1 சார் 1, அடுத்து 1 5 சார் 5, 1 1 சார் 1, 5 அப்படியே வந்துடும். 5 + 1 கீழே 6, இந்த 1 அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா 165 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிற கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றில் செகண்ட் முடிஞ்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் அதே மாதிரி தான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கேட்குறாங்க. ஹூஸ் பேஸ் இஸ் 14 cm அண்ட் ஹைட் இஸ் 9 cm. பேஸ் வந்து 14 cm, ஹைட் வந்து 9 cm. அப்போ பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டு ஏரியா என்ன ஃபார்முலா இருக்குது பேரலோகிராம் மாதிரி இங்கே என்ன செஞ்சணும் ஏரியா ரோம்பஸ்க்கும் பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான். அப்போ B இன்ட்டு ஹைட்ஸு. அப்போ 14 இன்ட்டு 9, 14 9ஆல் மல்டி பண்ணும். 9 4 சார் 36க்கு 6, ரிமைனிங் 3, 1 9 சார் 9, 9 + 3ங்கிற 12. அப்போ 126. அப்போ 126. தேர்ட் ஒன் பாருங்கள். கொஸ்டினில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ. அதாவது ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். D1 D2 ஏரியா 3 காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. ஒவ்வொரு சப்டிவிஷனில் ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் வந்து மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதோட வேல்யூஸ் நமக்கு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன்னில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். டயகனல்ஸ் கொடுத்துட்டாங்க. டயகனல்ஸ் D1 வந்து 19 cm, D2 வந்து 16 cm. அப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கேட்குறாங்க. இப்போ டயகனல்ஸ் D1 வந்து 19, D2 வந்து 16. இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. அப்போ 1/2 D1க்கு பதிலாக 19, D2க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் 16 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 சார் 2, 8 2 சார் 16. அப்போ என்ன வேல்யூஸ் வந்துடும் நமக்கு 19 இன்ட்டு 8 அதை மல்டி பண்ணும். 8 9 சார் 72க்கு 2, ரிமைனிங் 7s. 1 8 சார் 8, 8 + 7 கீழே 15, 152. 152 என்ன வந்துடும் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது நமக்கு ஆன்சராக எழுதிடலாம். அதே இது தேர்ட் ஒன்னில் செகண்ட் பாருங்கள்.
செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, டயகனல் D1 கொடுத்துட்டாங்க 26 மீட்டர், டயகனல் D2 கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ரோம்பஸ் கொடுத்துட்டாங்க 468 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா கொடுத்துட்டு டயகனல் 1 கொடுத்துட்டு டயகனல் 2 கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் ரோம்பஸ் வந்து 468 அப்படி எழுதிடுவோம். ஏரியா ஆஃப் ரோம்பஸ்க்குரிய ஃபார்முலா டயகனல்ஸ் வச்சு 1/2 × D1 × D2 = 468. அப்போ 1/2 அப்படி தான் இருக்கும். D1ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியும் 26 எழுதியாச்சு, D2 தான் தேவை, அதை அப்படியே வச்சுக்கிறோம் 468. 1 2s are 2, 13 2s are 26. அப்போ என்ன வேல்யூஸ் 13 × D2 = 468. இப்போ D2 தான் தேவை, 13 வந்து நமக்கு என்ன வந்துடும், டிவிஷனுக்கு வந்துடும் 468/13. அதை வந்து 13ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4ல் 13 வராது, அடுத்து 46 எடுத்துக்கிறோம். 46ல் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம், 3 டைம்ஸ் இருக்கும். 3 × 13 39. ரிமைனிங் சப்ராக்ட் பண்ணையில் 7 கிடைக்குது. 8 அப்படியே டவுனில் கொண்டு வந்துடும். 78ல் எத்தனை 13s இருக்குன்னு பார்க்குறோம், 6 டைம்ஸ் இருக்குது. 78 0. அப்போ 36. D2 = என்ன வந்துடும், 36 மீட்டர்ஸுங்கிற வேல்யூஸ் நமக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். டயகனல் D2 கொடுத்துட்டாங்க 12 mm கொடுத்துட்டாங்க, டயகனல் D1 கேட்குறாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் 180ங்கிறது சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் ஏரியா ஆஃப் த ரோம்பஸ்க்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும், 1/2 × D1 × D2 = 180. இப்போ 1/2 அப்படியே தான் இருக்கும், D1 தான் நமக்கு தேவை, D2 அவங்க கொடுத்துட்டாங்க 12 = 180. இப்போ 1 2s are 2, 6 2s are 12 = 180 வந்துடும். அப்போ D1 அப்படியே தான் இருக்கும், இதை கேன்சல் பண்ணது 6 = 180. இப்போ D1 மட்டும் வச்சுக்கிட்டு 6 அப்படியே நம்ம டிவிஷன் கொண்டு போகிறோம். 1 6 are 6, 3 6 are 18, அந்த 0 அப்படியே போட்டுரும் 30. அப்போ D1ங்கிற வேல்யூஸ் என்ன வந்து நமக்கு 30 mmங்கிறது கிடச்சிரும். நார்மல் டிவிஷனை டிவைட் பண்ணாலும் அதே தான் 30ங்கிறது நமக்கு 180 வந்து 6ஆல் டிவைட் பண்ணல, 3 6 are 18. அடுத்து 0ங்கிற அப்படி கொண்டு வரும், 30ங்கிற வேல்யூஸ் நமக்கு கிடச்சிரும். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஏரியா ஆஃப் ரோம்பஸ் இஸ் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல்ஸ் இஸ் 8 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த அதர் டயகனல். அதாவது ஏரியா ஆஃப் ரோம்பஸ் கொடுத்துட்டாங்க 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு, லென்த் ஆஃப் இட்ஸ் ஒன் டயகனல்ஸ் கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டரு. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த அதர் டயகனல்ஸ் கேட்குறாங்க. ஒரு டயக்ராம் ரோம்பஸ் போட்டால் D1 வந்து 8, D2 வந்து என்னென்னு கேட்குறாங்க. இப்போ ஒன் டயகனல் D1 = 8 சென்டிமீட்டர், அதர் டயகனல் D2 = கொஸ்டின் மார்க். அப்போ டயகனல்ஸ் ஒரு டயகனல் கொடுத்துட்டு அதர் டயகனல் கேட்குறாங்க, ரோம்பஸ் ஒரு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் ரோம்பஸ் = 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ ஃபார்முலா எழுதிடும், 1/2 × D1 × D2 = 100. அப்போ 1/2 × D1 வந்து 8 × D2 = 100. 1 2s are 2, 4 2s are 8. அப்போ 4ங்கிற மல்டிபிகேஷனில் டிவிஷன் கொண்டு வரும். D2 = 100/4. 1 4s are 4, 25 4s are 100. அப்போ D2 எவ்வளோ வந்துருச்சு நமக்கு, 25 சென்டிமீட்டர்ஸ் வந்துருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டயகனல் கொடுத்துட்டாங்க, அனதர் டயகனல் கேட்குறாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. அப்போ அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டு சம்ஸ் பார்த்த மாதிரி தான், இதே மாதிரி தான், ரெண்டும் சேம் மாடல்ஸ் தான். அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் நம்பர் பாருங்கள் 5. A suite is in the shape rhombus whose diagonals are given 4 cm and 5 cm. The surface area of the suite is covered by aluminum foil. Find the cost of aluminum foil used 400 suites. Such suites at rate of 7 per square centimeter. அதாவது 4 cm 5 cm டயகனல்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரோம்பஸ் ஷேப்பில் ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டாங்க. அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும், 400 ஸ்வீட்ஸ்க்கு மல்டிபிள் பண்ணணும், ஏன்னா 400 ஸ்வீட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அலுமினியம் காயில் வந்து 7 கொடுத்துருக்காங்க கவர் பண்ணுறது. அப்போ நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்குதோ அதை வந்து 7/100, ஏன்னா 100 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னால் அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாம், 100ங்கிறனால டிவைட் பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ டயகனல்ஸ் எழுதிடும். கிவன் D1 = 4 cm, டயகனல்ஸ் D2 = 5 cm. ஃபஸ்ட்டு ஏரியா கொண்டு வர போகிறோம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஷேப்டு ஸ்வீட். அப்போ 1/2 × D1 × D2. 1/2 D1 பதிலாக 4, D2 5. அப்போ 1 2s are 2, 2 2s are 4. அப்போ 2 × 5 இங்கே வந்துடும் 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒன் ஸ்வீட்டோட ஏரியா வந்து 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு டு கவர் ஒன் ஸ்வீட்டுக்கு எவ்வளோ வந்துடுது, 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்துடுது. இப்போ அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு டு கவர் வந்து 400 ஸ்வீட்டுக்கு என்ன வந்துடும், 400 × 10. அப்போ 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ் டோட்டலாக கிடச்சிருச்சு. அப்போ காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் ஃபார் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ இருக்குது, ₹7. 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து ₹7. அப்போ காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் ஃபார் த 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 7 × 4000 / 100. அதில் 0 0 நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 7 × 40 வரும். அப்போ 7 4s are 28. அப்போ அந்த 0 அப்படியே ஆட் பண்ணலாம், 280. அப்போ காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு 280ங்கிறத நம்ம சொல்லிடலாம். அப்போ என்ன சொல்லிடலாம், ஒரு ஸ்வீட்டோட ஷேப் வந்து ரோம்பஸ் ஷேப்பில் இருக்குது, அது ஏரியா கொண்டு வரோம், 400 ஸ்வீட்ஸ் கொண்டு வரோம், அதை கவர் பண்ணுற அலுமினியம் காயில் காஸ்ட்டு 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து ₹7. அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆகுது நமக்கு, ₹280 ஆகுது.
நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு, அதே எக்ஸசைஸில் தான். 6th ஒன் பாருங்கள். த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் வித் சைடு 4 cm, ஹைட்டு 3 cm. அதாவது ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் தான் கேட்குறாங்க. சைடு 4 cm, ஹைட்டு 3 cm கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் 7 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ பேஸும் ஹைட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலாக என்ன பி இன்ட்டு ஹைச்சுக்குரிய ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் பி இன்ட்டு ஹைச்சு. அப்போ பிங்கிறது பேஸு சைடு 4 இன்ட்டு ஹைட்டு 3. அப்போ 4 3s are 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ தேர்ட் ஒன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சருங்கிற நம்ம சொல்லிடலாம். அதுக்கு அடுத்து 7th ஒன் பாருங்கள். 7th ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் வென் போத் டயகனல்ஸ் மெஷரிங் 8 cm. ரெண்டு டயகனலுமே சேம் சொல்லிட்டாங்க, 8 cm சொல்லிட்டாங்க. இப்போ 4 ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 64 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 30 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 16 ஸ்கொயர் சென்டிமீட்டர் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டு டயகனல் சேம் சொல்லிட்டாங்க. இப்போ டயகனல்ஸ்க்குரிய ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2, 1/2 இன்ட்டு 8 இன்ட்டு 8, 1 2s are 2, 4 2s are 8. இப்போ 4ம் 8 இருக்கும். அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ் கிடச்சிடும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டுங்கிறத சொல்லிடலாம். அதுக்கு அடுத்து 8th ஒன் பாருங்கள். த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இஸ் 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர் and the length of the diagonals is 32 cm. The length of the other diagonal, அதாவது ஏரியா கொடுத்துட்டாங்க 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 1 diagonals கொடுத்துட்டாங்க, அதர் diagonals கேட்குறாங்க. ஆப்ஷன் சொல்லிட்டாங்க 12 cm, 8 cm, 4 cm, 20 cm 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ்ங்கிற இடம் வந்துடும் 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா கொடுத்தது டயகனல்ஸ் ஃபார்முலா 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஈக்குவல் டு 128. இப்போ டயகனல் தெரியும், ஒரு டயகனல் 1/2 இன்ட்டு 32 இன்ட்டு d2. அப்போ 2 2s are 1, 1 2s are 2, 16 2s are 32. அப்போ d2 ஈக்குவல் டு 128. அப்போ d2 ஈக்குவல் டு 128 மல்டிபிகேஷனில் 16 என்ன வந்துடும், டிவிஷனுக்கு வந்துடும். 1 16s are 6, 8 16s are 128. அப்போ d2ங்கிற 8 cm. இல்லை நார்மல் டிவிஷனை போட்டாலும் அதே தான். 128ல் எத்தனை 16s இருக்குன்னு பார்க்கணும். 8 டைம்ஸ் வரும். 8 இன்ட்டு 16 தான் 128. அப்போ சப்ராக்ட் பண்ணால் 0 ஆயிரும். ஆன்சர் என்னது 8. அடுத்து 9th ஒன் பாருங்கள். த ஹைட் ஆஃப் த ரோம்பஸ் டூஸ் ஆர் 96 cm அண்டு சைடு வந்து 24 cm. அதாவது ஹைட்டு வந்து கேட்குறாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க 96 ஸ்கொயர் மீட்டர்னு, சைடு பேஸ் கொடுத்துட்டாங்க 24 மீட்டருங்கிறது. இப்போ ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 8 மீட்டர், 10 மீட்டர், 2 மீட்டர், 4 மீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் வந்து 96 ஸ்கொயர் மீட்டர். இப்போ ஃபார்முலா என்னது, பி இன்ட்டு ஹைச் ஈக்குவல் டு 96. பேஸ் தான் தெரியும் 24 இன்ட்டு ஹைச் ஈக்குவல் டு 96. இப்போ ஹைச்சோட வேல்யூஸ் தான் தேவை. 24 அப்படியே டிவிஷன் கொண்டு வந்துடும். 24 டிவிஷன் கொண்டு வந்துடும். 96 24 ஆல் டிவைட் பண்ணும். 124s are 24, 420s are 96. நார்மல் டிவிஷன் போட்டாலும் அதே தான். 96ல் எத்தனை 24 இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ 4 இன்ட்டு 26ங்கிற வந்துடும், 96ன்னு வந்துடும். இப்போ 4. அப்போ ஹைட்டோட வேல்யூஸ் என்ன சொல்லிடலாம், 4 மீட்டருங்கிற சொல்லிடலாம். அதுக்கு அடுத்து 10th ஒன் பாருங்கள். த ஆங்கிள் பிட்வீன் த டயகனல்ஸ் ஆஃப் எ ரோம்பஸ். ஆங்கிள் பிட்வீன் த டயகனல்ஸ் ஆஃப் த ரோம்பஸ், அதாவது டயகனல்ஸ் கட் பண்ணி வர ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அது நமக்கு தெரியும், ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். இப்போ ஆப்ஷன் 120, 180, 90, 100ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லேயே பார்த்தோம், ஆங்கிள் ஆஃப் ஏ ரோம்பஸ் பைசெக்ஸ் அட் ரைட் ஆங்கிள்ங்கிற பார்த்தோம். இப்போ ரைட் ஆங்கிள்ங்கிற 90 டிகிரி. அப்போ தேர்ட் ஒன் தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷனுங்கிற நம்ம சொல்லிடலாம்.